50 ஆண்டுகளில் இல்லாத அளவு காவிரியில் தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் குறைந்த அளவு தண்ணீரை கர்நாடகா வழங்கியுள்ளது அம்பலமாகியிருக்கிறது. தமிழ்நாடு கர்நாடக இடையே நீண்ட காலமாக காவிரி நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக மோதல் ஏற்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை வழங்க கர்நாடக அரசு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதால் தமிழ்நாடு இது குறித்து நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 1990 காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்குமாறு இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய அரசுக்கு உத்தரவிட்டதன்படி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்த 2018 ஜூன் 1ஆம் தேதி மத்திய அரசால் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் உருவாக்கப்பட்டது. எனினும் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா சரியான நேரத்தில் தண்ணீர் கொடுக்காமல் இருந்து வருகிறது. காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு 2013 நடைமுறைக்கு வந்ததிலிருந்து கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் உள்ள பிலிகுண்டுலு அளவீட்டு நிலையத்தில் வைத்து கர்நாடகா திறந்துவிடும் நீரின் அளவு அளவிடப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை பிலிகுண்டுலுவில் மொத்தம் 3.687 டிஎம்சி அளவு காவிரி நீர் மட்டுமே கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஜூன் மாதத்தில் 2.915 டிஎம்சி அளவும், ஜூலை மாதத்தில் 0.698 டிஎம்சி அளவும், ஆகஸ்ட் மாதத்தில் 0.074 டிஎம்சி அளவும் தண்ணீர் வந்தடைந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இதனை குறிப்பிட்டு கடந்த 50 ஆண்டுகளில் ஜூலை மாதத்தில் காவிரியில் தமிழ்நாடு பெற்ற மிக குறைந்த அளவு நீரளவாக இந்த ஆண்டு நீர்வரத்து பதிவாகியுள்ளதாக தி இந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு 31.24 டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்க வேண்டிய சூழலில் வெறும் 0.69 டிஎம்சி நீர் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அதோடு கடந்த 50 ஆண்டிலிருந்து நடுவர் மன்றம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறிய நீர் அளவை பெரும்பாலான நேரங்களில் கர்நாடகா வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.